ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஸ்யா சேனல். இப்போ சாம்பார் பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இதை காய வச்சு நல்லா அரைச்சி எடுத்து குழம்பு தூளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பத்தை ஸ்டோர் ஆன் வச்சுட்டு அது சூடான உடனே 100 கிராம் காஞ்ச மிளகாய் போட்டு அது கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாள் நம்ம மசாலா வச்சுருந்தாலும் கெடாமல் இருக்கும். நான் இதுக்கு 1/4 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறிடுச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஐம்பது கிராம் மிளகையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொன்றையும் ஏன் தனித்தனியாக வறுக்கிறேன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கிறனால ஒன்று வறுபடும், ஒன்று ரொம்ப வறுந்து தீஞ்சிரும். அப்படிங்கிறதுக்காக நான் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஐம்பது கிராம் ஜீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா சைஸ் சின்னதாக இருக்கனால கருகிடும். வெந்தயத்து 50 கிராம் வெந்தயத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லோ கலராக இருக்கிற வெந்தயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஐம்பது கிராம் கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா ரொம்ப நாள் கெடாமல் இருக்க அப்பப்போ வெயிலில் நம்ம உலர்த்தி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளாக மசாலா கெடாமல் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு கெடாமல் வச்சுக்கலாம். கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 50 கிராம் உளுத்தம் பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதோடு நான் பெருங்காயம் 25 கிராம் சேர்த்துருக்கேன். 50 கிராம் கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டா இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ நான் அரை மூடி தேங்காவை மிக்சியில் அடித்து இதோட அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி கெடாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த கொப்பரை தேங்காயை யூஸ் பண்ணியிருக்கேன். உலர்த்தி வச்ச கருவேப்பிலையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். 70 கிராம் பச்சரிசியும் தண்ணியில் கழுவிட்டு
அதையும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு 50 கிராம் லோ ஃப்ளேமில் வச்சு அதையும் நல்லா எல்லா கடுகும் வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி ரெடி.